அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த பெயர்ச்சி அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்பட போகுதுங்க. ஏன்னா குரு பகவான் உச்சநிலை அடைய போகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு புதிய மாற்றம் அப்படின்னா தொழில், குடும்பம், பொருளாதாரம், திருமணம், எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் பூமி தத்துவ ராசி அப்படின்னா இது விளையும் பூமி. ரிஷபத்தில் பிறந்தவங்க பார்த்தோம்னா 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம வேலையை நம்ம கச்சிதமாக செய்யணும், அடுத்தவங்க நம்மளை பார்த்து எந்த ஒரு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சே வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர். அதே நேரத்தில் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை வச்சுருப்பீங்க, அம்மா மேலே ரொம்ப பற்று கொண்டவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய பிறந்த ஊர், பிறந்த மண்ணுங்கிற ஒரு நிலையை எப்பவுமே மாறாமல் பண்போடு நடக்கக்கூடியவங்க, கண்ணியமாக நடக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரரு. அதனால தான் தனராசி, மகாலட்சுமி தத்துவ ராசின்னு சொல்லுவோம் இந்த ரிஷபராசி. அப்பேற்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்கள் சமீப காலகட்டங்களில் சில மனசளவில் சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அது கிரக பயிற்சிகளால் ஏற்பட்ட சில மாற்றங்கள். சில பேருக்கு பார்த்தோம்னா தொழிலில் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு குடும்ப ரீதியில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்ன? புத்திர பாக்கியத்தினால் சில தடைகள், எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளால் கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்க முடியல. 100% செய்யக்கூடிய ஒரு வேலை 90% ஓகே பண்ணிட்டோம், அந்த 10% ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, சக்ஸஸ் பண்ண முடியல. இது பிஸ்னஸ் மட்டும் சொல்லலைங்க, சிலருக்கெல்லாம் வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்களே கூட சில குளறும்படி சில சிரமங்கள் ஏற்பட்டது உண்டு. ஆனால் இந்த காலகட்டம் அப்படிலாம் ஆகிறதுக்கு என்ன அப்படி காரணம்னா கிரக பயிற்சிகள் தான். கிரக பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது சில நன்மைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். அதே ஒரு பாதகமான நிலையில் அந்த கிரக பயிற்சிகள் சஞ்சாரம் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் அதை நம்மளால் பண்ண முடிகிறதில்ல. சில தவறுகளே பண்ண மாட்டோம், ஆனால் சில தவறு பண்ணின மாதிரி நம்ம மேலே வந்துடும். நம்ம உண்மையாக இருப்போம், ஆனால் நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை உணர மாட்டாங்க. புரியுங்களா? என்னவோ கடமைக்கு வாழ்கிற மாதிரி நம்மளுடைய மனசுக்கே சில நேரங்களில் உருவாகிறதுக்கு சில கிரக பயிற்சிகள் தான். அப்போது அந்த சூழ்நிலையில் பார்த்துட்டோம்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு ஏற்படக்கூடிய இந்த குரு பகவானின் உச்ச பயிற்சி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் லாபாதிபதியாகவும் வருவார், 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் குரு பகவான். லாபஸ்தானம் ஒரு மனிதனுக்கு இந்த குரு பகவான் தான் கௌரவம், புத்திரபாகியம், திருமண யோகம். அது மட்டும் கிடையாதுங்க, பணம், செல்வாக்கு, தனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கும்போது சக்ஸஸ். ஆனால் இப்போ 3ஆம் பாவகத்துக்கு வராரு. சரிங்களா? 3ஆம் பாவங்கிறது என்ன? முயற்சி ஸ்தானம், பின் சகோதர ஸ்தானம், பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கூட சொல்லலாம், நம்மளுடைய தைரிய ஸ்தானம் ஆச்சுங்களா? அந்த ஸ்தானத்தில் உச்சமடையும் போது நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க, சிலரெல்லாம் பொய்யிருப்பீங்க, என்னவோ சம்பாரிச்சுங்க அடுத்தவங்க கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி அம்போன்னு நின்றுட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலர் பார்த்தோம்னா எல்லாம் இருக்குங்க, இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி இன்றைக்கி பெரிய இடைஞ்சலை சந்திச்சுட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சில சிக்கல்கள் எல்லாமே முடிவு அப்படின்னா, அதாவது அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு கால நேரத்தை இந்த குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு கம்பீர ஒரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு வலுவான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஏன் இவ்வளோ நம்ம சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, குரு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஆச்சுங்களா? அப்போது குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரப்போகுதுங்க. சிலருக்கெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட சக்ஸஸ் ஆக போதும். ஓகே, பிரச்சனைகள் முடிஞ்சது, நாம் சுமூகமாக போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. சிலருக்கு வாழ்க்கை பிரிஞ்ச போதும், அதாவது சேர்ந்து வாழவும் முடியல, பிரியவும் முடியல,
போராட்டமாக இருக்குது. யாருக்கிட்ட சொல்கிறது, எப்படி பேசுறது, எந்த மாதிரி ஒரு தீர்வு ஏற்படுறதுன்னு புரியாமல் இருக்கும். ஆக மொத்தத்தில் 4 பேருக்கு மத்தியில் சிரிக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கண்ணீரோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக தீர்க்க போகிறீங்க. அந்த 7ஆம் பாவகத்தில் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு, இது 7ஆம் இடங்கிறதுங்க திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க. ஆச்சுங்களா? கூட்டாளி, நண்பர்கள், யார் மேலே நம்ம அதிகமாக பாசம் வச்சுருக்கிறோமோ அந்த பிரிவுகளை சந்தித்தவங்க இணையக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய முயற்சினால். சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். சரிங்களா? 9ஆம் இடம்ங்கிறதுங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானங்கிறது நமக்கு கிடைக்கணும்னு இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லா நேரத்துலையும் கிடைக்காதுங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய முயற்சி எடுக்கும்போது கிடைக்கும், நடக்கும். ஆச்சுங்களா? ஆனால் அந்த நேரம் வரணும்னு சொல்லும்போது அது சாதகமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி. ஆனால் இப்போ சாதகமாக ஏற்பட போகுது. 9ஆம் பார்வையாக நினைக்கணும். 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானால் கண்டிப்பாக பாக்கியஸ்தான பலத்தை கொடுக்கும். தகப்பன் சொத்து, ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டி நம்மளால் இருக்க முடியல, அந்த முயற்சி எடுக்க முடியல, இல்லை அது விற்றுட்டு புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறோம், போராட்டமாக இருக்குது. 10 ரூபா போகிற பொருள் 5 ரூபா கூட வேலை முடிய மாட்டேங்குது. எல்லாம் வராங்க பார்க்குறாங்க, ஆனால் ரேட்டு படிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து முடிச்சுட்டு நம்ம உசுப்பான்னு போய் உட்காரலாம் அப்படின்னு நினச்சோம்னா முடியவே மாட்டேங்குது. நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னோம்னா ஓகே, அற்புதமாக நடக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தோம்னா முடிய மாட்டேங்குது. ஆரோக்கியத்துலேயும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துட்டு இருக்குது. நிம்மதியே இல்லை. குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசுகிற அளவுக்கு நிம்மதி இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது. ஒருத்தர் சொன்னால் ஒருத்தருக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. சங்கடங்கள், சலிப்புகள் உருவாகக்கூடிய காலமாகவே மாறிட்டு இருக்குது. இது எல்லாமே எப்போதும் ஒரு சமரசம் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி நிச்சயமாக ஒரு நிம்மதியும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு செல்வாக்கு யோகத்தையும், அதாவது ராஜ யோகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்திய காலம் இந்த பெயர்ச்சி. சரிங்களா? அது மட்டும் கிடையாதுங்க. இந்த குரு பகவானின் பெயர்ச்சி இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 3ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குதுங்க. ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன தான் உழைச்சாலும் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைச்சா தான் நாம் நினைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை செய்து முடிக்க முடியும். இது வரைக்கும் எல்லாம் சம்பாரித்தோம், மிச்சமிக்க முடியல. 10 ரூபா சம்பாரித்தா 20 ரூபா செலவு. அந்த செலவுகள் கண்டிப்பாக குறையும். ஆதாயமான சில நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க. நமக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை திருப்திகரமாக அமையும். வேலையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தூரதேச பிரயாணங்களால், அயல்நாடு பிரயாணங்களால் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு புது பொலிவுடன், ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு தருணமான காலமாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி இருப்பதால் கண்டிப்பாக சுப வாழ்க்கை, மன வாழ்க்கை, எல்லா சுக பாக்கியங்களும் இந்த குரு பகவான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறதுனால முயற்சி எடுங்க. நிச்சயமாக அற்புதமான வளர்ச்சி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி இந்த குரு பகவானின் பெயர்ச்சி, அதாவது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நிச்சயமாக ஒரு வருட காலமும் பொன்னான பொற்காலமாக இருக்கக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, என்ன ஆந்திரம் சூட்சமம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3ஐயும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய என்ன தசாபுத்தி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளுடைய பலன்கள் இருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் பார்த்தா கடுமையாக உழைப்போம், கடுமையாக முயற்சி எடுப்போம், சிலர் அப்படி உயிருக்கு உயிரப்பாக நேசிப்போம். ஆனால் சில கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்களாலேயே நம்ம பாதிக்கப்படுவோம். அது எல்லாமே நம்மளுடைய நேரம் சாதகமாக இருந்ததுன்னா நமக்கு சில பிரச்சனைகள் ஈஸியாக முடிப்போம். அதே பலவீனமாக இருக்கிற போது தேவையிலே அல்லாத சிக்கல்களை நாமளே சிக்கிக்கிறோம். அதனால் நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம நடந்துக்கணும். அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு எடுக்கணும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.